அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள், நெருக்கடிகள் என்று பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் வேதனையையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களின் சூழ்ச்சியின் காரணமாக பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்கள் உறுதியாகவே அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. ஏற்கனவே தசாபுத்திகள் வலுவாக இருந்து முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் முன்னேற்றம் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் முழுமையாக வலம் வருகிறாருங்க குரு பகவான் லாபத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது தனது சுப பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் சனி நிலை கொண்டிருந்தாலும் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி வக்ரகதியில் இருப்பது பல சிரமங்களையும் சிக்கல்களையும் விலக்கி நன்மையை நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வக்ர சனியினால் பல சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சனி வக்ரம் பலமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சப்தமத்தில் ராகு இருப்பதால் எதிர்பார்ப்புகள் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. உறுதியாகவே ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. அவருடன் இணைந்து பலம் வருகிறார். இந்த வேளையில் சுக்கிரன் மற்றும் கேது இணைந்து மிக வலுவாக ஜென்மராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு ஏற்கனவே மங்களக்காரகரான செவ்வாய் மிகவும் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படி தைரியஸ்தானத்திற்குள் புதன் நுழைவதால் ஏற்கனவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் அவருடன் விவேகத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய மதிநுட்பத்தை கொடுக்கக்கூடிய புதனும் இணைவதால் விவேகமும் வீரமும் ஒன்று சேரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் முழுமையாக இந்த வாரம் முழுவதும் வலம் வருகிறார். எனவே குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று கட்டுக்குள் இருப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இருக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். காரிய தடைகள் முற்றிலுமாக நீங்கும். மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக காரிய தடையின்றி மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக சிம்மராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியிலும் குரு லாபஸ்தானத்திலும் இருப்பது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி
கொடுக்கிறது. எனவே சிம்மராசிக்கார பெண்மணிகள் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை, வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது ஆபத்தில் குருவும் ஜென்மத்தில் சுக்கிரனும் வலம் வருவதால் பெண்மணிகள் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் நிம்மதியான பல நிகழ்வுகளை சிறப்பாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். மனதிற்கு உகந்த நல்ல பல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் கட்டுக்குள் வருவதோடு போதிய அளவிற்கு வருமானம் நிறைவாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக அமையும். அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சிறு சிறு உபாதைகளாக இருந்தாலும் அவை எளிய சிகிச்சையின் மூலம் சரியாகுவதால் பரிபூரண உடல்நலம் திருப்திகரமாக பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. பல்வேறு வகையில காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கட்டுக்குள் இருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாது சொந்த வீடு வாங்குதல் மற்றும் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பு நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் ஆபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வருமானம் உயரக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்டவை மிகவும் சிறப்பாக உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, விருப்ப இடமாறுதல் போன்றவை சாதகமாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவையும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி அற்புதமாக கைகூடும் என்பதால் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் வர்த்தகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏமாற்றம் என்று இருந்த சூழலில் முன்னேற்றமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சந்தை நிலவரம் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருவதோடு மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் வர்த்தக ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளை மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மத்திய மாநில அரசின் சலுகைகள் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்றவை சாதகமாக அமைவதால் முதலீடு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே சரியான முறையில் நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டு கிரகங்கள் ஜென்மம், தனம், தைரியம் என 3 இடங்களில் வளப்படுத்துவதால் இந்த தருணத்தில் வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவதோடு தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் இந்த தருணத்தில் உங்களுடைய முழு திறமை வெளிக்கொணர்வதோடு அதன் மூலமாக பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் வரவேற்பையும் அதன் மூலம் தனலாபத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை முற்றிலுமாக நீக்கி லாபம் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் தருணமாக அமைந்திருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நினைவாற்றல் அதிகரிக்கும், கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக 3இல் வலம் வருவதால் நினைத்தபடியே புதிய
புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வருமானம் உயரும். இந்த தருணத்தில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பு என்றால் அது சனி பகவான் தான். எனவே உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும்.